அது என்னமோ தெரியலங்க, நான் மட்டும் தான் இப்படி இருக்கேனா இல்ல என்னைய மாதிரி நிறைய பேர் இருக்காங்களான்னு. நல்லது செஞ்சு செஞ்சு பழகிட்டதுனால யார் வந்து எப்ப ஹெல்ப் கேட்டாலும் உடனே பண்ணிடணும்னு தோணுது. ஆனா இப்படி ஒரு விஷயத்த நான் செய்ய போறேன்றதை இவங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. நம்ம யார் யார் பர்த்டேக்கோ கேக் வாங்கி வச்சு வெட்டுறோம், ஆனா இவர் பர்த்டேக்கு நம்ம கேக் வாங்கி வச்சு வெட்டலனா அந்த முருகனுக்கே பொறுக்காதுன்ற மாதிரி அந்த முருகனுக்கு அனுதினமும் பூஜைகளையும் தீப ஆராதனைகளையும் அலங்காரங்களையும் அனுதினமும் முருகனுக்கு செய்து முடிக்கிற சிதம்பரம் பாம்பன் சுவாமி மடாலயத்தினுடைய அர்ச்சகரும் முருகன் சேவகருமான சுவாமிநாதன் ஐயாவுடைய பிறந்த நாளுக்கு கண்டிப்பா கேக்க வாங்கி வச்சு வெட்டிடணும் அப்படின்னு ஒரு முடிவுல தான் இன்னைக்கு நான் போயிருந்தேன். இந்த கேக்கு கண்டிப்பா கோயில்ல வச்சு தான் வெட்டணும், அதனால எக்லெஸ் கேக்கா சொல்லிடுவோம்னு சொல்லி கேக் ப்ரோல தான் ஆர்டர் கொடுத்திருந்தேன். அந்த மடாலயத்துல கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட முருகன் சேவகர்கள் பணிபுரிகிறாங்க. இருந்தாலும் நான் சுவாமிநாதன் ஐயாவுக்கு மட்டும் ஏன் கேக் வாங்கி வச்சு வெட்டணும் சொல்லுங்க. ஏன்னா இந்த மடாலயத்துக்கு நான் வரத்துக்கு காரணமா இருந்தவர் இந்த ஐயா மட்டும்தான். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி Facebookல தம்பி நீங்க எந்த ஒரு சிதம்பரத்தை பத்தி நிறைய பதிவுகள் போடுறீங்களே, நான் பாம்பன் சுவாமி மடாலயத்துல தான் பணிபுரிகிறேன், கொஞ்சம் எங்க கோயிலுக்கு வந்து வீடியோ எடுத்து போடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 2 மாத காலங்களா Facebookலயே என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. அப்புறம் நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் இந்த மடாலயத்துக்கு போய் ஐயாவை பார்த்து அந்த மடாலயத்துடைய சிறப்புகளை பத்தி ஐயா சொல்லி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அடடே இப்படி ஒரு கோயிலா அப்படின்னு நானே ஆச்சரியமானதுக்கு அப்புறம் இந்த நாள் வரைக்கும் இந்த மடாலயத்துல எந்த ஒரு விசேஷம் நடந்தாலும் அதோடைய சிறப்புகளை மக்கள் கிட்ட எடுத்துட்டு போயிடுவேன். அதே மாதிரி இந்த மடாலயத்துக்கு நான் போனதுக்கு அப்புறம் முருகன் கிட்டையும் பாம்பன் சுவாமிகள் கிட்டையும் வேண்டி நிறைய காரியங்கள் எனக்கு நடந்திருக்கு. இதெல்லாம் விட இந்த ஆலயத்துடைய நிர்வாகி பசுபதி ஐயாவுடைய பழக்கங்களும் பசுபதி ஐயா கிட்ட இருந்து எனக்கு நிறைய கருத்துகளும் உரையாடல்களும் நடந்திருக்குன்னுக்குள்ள 2 வருஷத்துக்கு முன்னாடி சுவாமிநாதன் ஐயா Facebookல என்னைய கோயிலுக்கு வர சொல்லி நான் போகாம இருந்திருந்தானா இதெல்லாம் நடந்திருக்கவே நடந்திருக்காது. முருக பக்தர்களாகிய நீங்க உங்க வாழ்க்கையிலேயே நிறைய மாற்றங்களும் திருப்பங்களும் ஏற்படணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கே யோசிக்காம உடனே சிதம்பரம் பாம்பன் சுவாமி மடாலயத்துக்கு கிளம்பி வந்து முருகனை தரிசனம் பண்ணுங்க. இந்த மடாலயத்துல ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வேல்மாறல் புத்தகத்தையும் முருகனுடைய திருப்படத்தையும் மடாலயத்துக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு இலவசமாவே வழங்கிட்டு வரேன். நீங்களும் பாம்பன் சுவாமிகள் கோயிலுக்கு வந்து முருகனை தரிசனம் பண்ணிட்டு மறக்காம என்கிட்ட இருந்து வேல்மாறல் புத்தகத்தை வாங்கிட்டு போங்க.